இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது கேப்ல? இல்லங்க, இங்க பாருங்களேன், நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. நல்ல நேரம்லாம் நிறைய இருக்கு. இருக்கு, ஆனா சித்ரா உள்ள இருக்கே. ஆமா, சித்ரா உள்ள இருக்கா, நீங்க வெளியில இருக்கீங்க, உங்க பக்கத்துல நான் இருக்கேன். பொண்ணு பக்கம் வந்த எல்லாரும் கீழ இருக்காங்க. அதுக்குள்ள எப்படி அவசரப்பட்டா எப்படி? இல்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா இருக்கு. ஐயோ, அவசரம்னா இங்க வரக்கூடாதுங்க. அப்படியே லெஃப்ட் போய் ரைட் எடுத்தீங்கன்னா அங்கதான் பாத்ரூம், அங்க போங்க. எங்க, நான் அதை சொல்லலங்க. நீங்க ஏன் இடத்துல இருந்தா தான் உங்களுக்கு புரியுமே. அப்படியா? இங்க வாங்க. புரியலையே. என்னங்க புரியல? இல்ல, உங்க இடத்துல நின்னு பார்த்தா புரியும் சொன்னீங்களே, புரியல. ஐ, எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல. நீங்க சூப்பரா காமெடி பண்றீங்க. ஐயோ, மாங்க மடிய கலாய்க்கிறது கூட தெரியாம காமெடின்னு சொல்லி சிரிக்குது பாரு, லூசு மாப்பிள்ள. என்னடி நீ ஏன் நிலையிற? ரெடி ஆயிட்டா? அவ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவாக்கா. சரி, தல நான் பாக்குறேன். அக்கா, என்னடி இப்ப போய் பார்க்க கூடாதுக்கா? ஏன் ஏன் பார்க்க கூடாது? அது அது அவ அவ வந்து மேக்கப் போடலக்கா. என்னடி உளற? அக்கா, அது வந்து அவ பாதி மேக்கப்ல இருந்தா நல்லா இருக்க மாட்டாக்கா. அப்படியா? அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். அதனால நீ இப்ப அவளை பார்க்க வேண்டாம். அவளை முழுசா ரெடி பண்ணி நானே கூட்டிட்டு வரேன்க்கா. நீ போக்கா. இல்ல, அவ பாதி மேக்கப்ல நல்லா தான் இருப்பா, நான் பார்க்கணும். அக்கா அக்கா, என்னடி? அது எப்படி? அவன் உன்னை பொண்ணே இல்லன்னு சொல்லிட்டு போறான். நீ அவனை போய் பார்க்காம இவளை பார்க்க போற? போ, அவனை போய் பாரு. பாக்குறேன் என்ன பண்ற பாரு. என் மகனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ என் பையனுக்கு தேவையில்லை. ஏய், சும்மா இங்க நின்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காத. டிராமா பண்ணாம ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. போ, கிளம்புன்னு சொல்றேன்ல. என்னால கார்த்தியை மறக்க முடியாது அத்தை. கார்த்தி இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏற்கனவே எங்க அப்பா கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சா அப்புறம் எங்க அப்பாவையும் உயிரோட பார்க்க முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க ப்ளீஸ் அத்தை. நீ சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுத்திருந்தா இந்த கல்யாணத்தை நான் ஏன் நிப்பாட்ட போறேன்? ஏற்கனவே நான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே மிச்ச பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லியிருந்தேன்ல. நீயும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு கொடுத்த வாக்க காப்பாத்தாம இப்ப வந்து நியாயமானு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இன்னும் உங்களை நம்பி நான் எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கிறது. அதான் என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. கார்த்தி, என்ன கார்த்தி, உங்க அம்மா இவ்ளோ சொல்றாங்க, நீ எதுவும் கேட்காத மாதிரி நிக்கிற. கார்த்தி, நீயாவது உங்க அம்மா கிட்ட நம்ம லவ் எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல. கார்த்தி, சொல்லு கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி, அவங்க கிட்ட சொல்லு. என்னால எதையும் எங்க அம்மா மாரி பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். நீ தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதான் என் லைஃப்னு நான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நான் எங்க போவேன்? ஐயோ, நிறுத்தலாம்.
நிறுத்துங்கண்ணா, இங்க நிறுத்துங்கண்ணா, நிறுத்துங்க. சித்ரா, 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 சித்ரா எழுந்திருமா. டேய் இவள புடிங்கடா. ஓடி இங்க. டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? டேய் அந்த கத்திடா. ஏய் அமைதியா இரு. அக்கா ஓடுறா அவள. சொன்ன கேட்க மாட்டேல்ல இப்ப பாரு. வாடா சீக்கிரம் வா. ஓடுறா அவள. ஏய், அந்த போய் அடியா. போய் அந்த ஏய், போ. அக்கா இனி இங்க இருக்க வேணாம் அக்கா. அக்கா போயிடலாம், போலாம், போக்க போக்க, போ போ போ, சீக்கிரம் போ. சித்ரா, சித்ரா. அக்கா தயவு செஞ்சு திரும்ப அந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிடாதீங்க. நான் அங்க வர மாட்டேன். இந்த பாரு சித்ரா, நீ அவ கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்ட. இப்ப பாரு எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருந்த. நல்ல வேளை சரியான நேரத்துல வந்துட்டோம். யார் உங்களை என்ன காப்பாத்த சொன்னது? சித்ரா, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்துரு. உங்க அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. நான் ஏன் அங்க வந்து கஷ்டப்படணும்? இப்படியே நான் செத்து போறேன். ஏய், என்ன வார்த்தை பேசுற? இந்த மாதிரிலாம் பேசுனா தொலைச்சிருமா சொல்லிட்டேன். நிறுத்து. உங்க வீட்டு ஆம்பளைங்களுக்குலாம் பொண்ணுங்களை திட்டுறதும் அடிக்கிறதும் மட்டும்தான் தெரியுமா? இவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. அவளை அடிக்க கை ஓங்குற? போ போ. இந்தா, சொல்லி புரியவை. சித்ரா, என்ன ஆச்சு? எங்க போலான்னு கிளம்பிட்ட? இவ்வளவு கிட்ட எப்படி மாட்டின? எப்படியாவது நான் கல்யாணத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு வீட்டை விட்டு கிளம்பினேன்க்கா. எனக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம கோவில்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் என் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னு ஞாபகம் வந்துச்சு. அவங்க கிட்ட போனா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியும். சரி அவங்க கிட்ட போலான்னு முடிவு பண்ணி கிளம்பினப்பதான் நான் இவங்கள கோவில்ல பார்த்தேன்.